வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகோசைட்டோசிஸ். இந்த பாகோசைட்டோசிஸ் அப்படிங்கிறது இம்யூன் சிஸ்டத்தோட ஒரு முக்கியமான ப்ராசஸ். இதில் WBCயோட மேக்ரோபேஜஸ் அண்ட் நியூட்ரோஃபில்ஸ் அப்படிங்கிற அந்த அணுக்கள்லாம் வந்து டைஜஸ்ட் பாத்தோஜன்ஸு, டெட் செல்ஸு மற்றும் டெப்ரிஸ் இது எல்லாத்தையும் விழுங்கி டைஜஸ்ட் பண்ணிடுது. அதாவது எஸ்பெஷலி இதுங்கெல்லாம் சாப்பிட்றது. வாட் இஸ் பாகோசைட்டோசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு டைப் ஆஃப் எண்டோசைட்டோசிஸ். இதில் வந்து பாக்டீரியாக்கள், டெட் செல்ஸு, இந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பார்ட்டிகல்ஸ் வந்து தீவிரமாக விழுங்குது. இதுதான் வந்து பாகோசைட்டோசிஸ்ன்னு சொல்கிறோம். இதில் முக்கியமாக 5 ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் சொல்லக்கூடிய கீமோடாக்சிஸ். இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்யூன் செல்ஸ்லாம் வந்து பாத்தோஜன்ஸ் ஆர் டேமேஜ் செல்ஸ்கிட்ட இருந்து வரக்கூடிய கெமிக்கல் சிக்னலை சென்ஸ் பண்ணி அதை நோக்கி ஓடும். இதுதான் வந்து கீமோடாக்சிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டாச்மெண்ட் ப்ராசஸ். இதில் வந்து பாகோசைட்டோசிஸ் வந்து ரிசெப்டார்ஸை யூஸ் பண்ணி எஸ்பெஷலி இந்த PRR ஆர் ஆன்டிபாடிஸ்களுக்கான ரிசெப்டார்ஸை வந்து யூஸ் பண்ணுது. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா இந்த டார்கெட் கூட ஒன்றா ஜாயின் பண்ணுது. இதுதான் வந்து அட்டாச்மெண்ட்னு சொல்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்கல்ஃப்மெண்ட், அதாவது மூழ்கடிப்பு அப்படிங்கிற இந்த ப்ராசஸ். இது வந்து செல் பார்ட்டிகளை சுற்றி சூடோபீடியாவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பாகோசோமை வந்து உருவாக்குது. அதாவது டார்கெட்டை சுற்றி உள்ள ஒரு பப்புள்ஸை வந்து உருவாக்குது. இதுதான் வந்து என்கல்ஃப்மெண்ட் ப்ராசஸில் நடக்கக்கூடியது. அடுத்த ஸ்டெப்பான டைஜஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாகோசோம் வந்து லைசோசோமோட வந்து இணைஞ்சி பாகோலைசோசோம் உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் இது வந்து பிரேக் பண்ணிடுது. இப்படி தான் வந்து இந்த டைஜஷன் ப்ராசஸ் நடக்குது. ஃபைனலாக எலிமினேஷன் ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற இம்யூன் ரெஸ்பான்சஸ்களை வந்து செயல்படுத்துறதுக்காக எஸ்பெஷலி இந்த மேக்ரோபேஜஸோட ரெஸ்பான்சஸ் செயல்படுத்துறதுக்காக வேஸ்ட்லாம் வெளியேற்றப்படுது ஆர் ஆன்டிஜன்களாக வந்து ப்ரெசென்ட் பண்ணப்படுது. இப்படி தான் வந்து எலிமினேஷன் ப்ராசஸ் நடக்குது. இதுதான் நம்ம வந்து இதில் பாகோசைட்டோசிஸ் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான 5 ப்ராசஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் இந்த காண்டாக்ட் டீட்டெயில் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.